ஹாய் டியர், டுடே நம்ம ஜிம்னாக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேரேஜ் வித் மை பாக்ஸர் மாமா. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு டியர் வந்துட்டு பாக்ஸர் மாமான்னு சொல்லிட்டு ஸ்டோரி போடுங்க, ஒன் ஷாட் போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அப்போ போட முடியல, அதனால் இதை இப்போ போடுறேன். ஓகேவா? ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு பாக்ஸிங்னா சுத்தமாக பிடிக்காது. ஒருத்தங்க அடிச்சுக்கிட்டு கஷ்டப்படுத்திட்டு காயப்படுத்திட்டு அது என்ன விளையாட்டு? ஸோ தேவையில்லாமல் ஒரு சிலருக்கு உயிரே போகிற அளவுக்கு கூட ஆகுதில்ல. ஒரு விளையாட்டு உயிர் போகிற அளவுக்கு வந்துட்டு இருக்குது அப்படின்னா அது எதுக்கு நம்ம விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கும். ஸோ உங்களுக்கு பாக்ஸிங்னா அறவே ஆகாது. பாக்ஸிங் மட்டும் இல்லை, இந்த அடித்தடி சண்டை மாதிரி எந்த ஒரு கேமும் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. பட் ஜிமின் உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட். அவர் வந்துட்டு பாக்ஸிங்னா உயிர். ஸோ சின்ன வயசுலேருந்து பெரிய பாக்ஸர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டு வந்திருப்பார். ஸோ இதுதான் ஸ்டோரியோட இன்ட்ரோ. அண்ட் இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ உங்களோட வீட்டில் உங்களுக்கு வந்துட்டு கல்யாண பேச்சு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, என்ன திடீர்னு கல்யாணம் பற்றி எல்லாம் பேசுகிறாங்க. ஐயோயோ, நான் கொஞ்ச நாளைக்கு ஹாப்பியாக இருக்கலாம்ல நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவங்க என்ன தான் பேசிக்கிறாங்கன்னு ஓட்டு கேட்குற மாதிரி. ஸோ அப்படியே அந்த ஹாலில் வெளியே நின்று அப்படியே ஓட்டு கேட்டுட்ருக்குறீங்க. உங்களோட அப்பா சொல்கிறாரு, அவளுக்கு இப்போ சின்ன வயசு தானே, எதுக்கு இப்போ கல்யாணம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், உங்களோட அம்மா சும்மா இருங்க, அதெல்லாம் காலகாலத்தில் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கமாக எல்லோரும் பேசுகிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட அப்பாவும் சடனாக கல்யாணத்தை பற்றி பேசுகிற, சரி ஓகே நம்ம தரகர்கிட்ட சொல்லி ஒரு நல்ல பையனை பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு உங்களோட அம்மா, எதுக்கு எதுக்குங்க எதுக்கு தரகர்கிட்டலாம் சொல்லணும்? என்னோடய அண்ணன் பையனாக இருக்கான்ல, ஜிமின் இருக்கான்ல, அவனுக்கு தான் கட்டி வைக்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உங்களோட அப்பா அப்படியே ஷாக்காக திரும்பி பார்க்குறாரு. ஸோ உங்களோட அம்மா, எதுக்கு இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏய் உனக்கே தெரியும்ல, பையனுக்கு சண்டைனாலே ஆகாது. நம்ம சண்டை போட்டாலே இந்த கண்டபடி திட்டுவா. ஆனால் ஜிமின் பாரு, பாக்ஸர் அது பாக்ஸர் ஆக போகிறேன்ட்டு பாக்ஸிங் அது இதுன்னு சொல்லிட்டு தெரியறான். அது எப்படி செட் ஆகும்? யோசிச்சு தான் பேசுகிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ உங்களோட அம்மா, ஹலோ, அது அவனுக்கு பிடிச்ச விஷயம், அதனால் அவன் செய்கிறான். மற்றபடி அவன் தங்கமான பையன், அவனுக்கெல்லாம் என் பொண்ணை கட்டி வைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வைக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஜிமின் எப்படின்னா, என்னதான் பாக்ஸராக இருந்தாலுமே அவர் வந்துட்டு அடிப்பார். பட் அந்த இடத்துல ஆப்போசிட் டீம் தோத்தாலுமே உடனே வந்துட்டு அவர் தான் அவருக்கு ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணுவார். ஸோ ஜஸ்ட் பஞ்சிங் வந்துட்டு கொடுப்பாரே தவிர உயிர் போகிற அளவுக்கு எதுவுமே பண்ண மாட்டார். ஸோ ரொம்ப சாஃப்டான கேரக்டர். ஆனால் என்னவோ தெரியல, அந்த பாக்ஸிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அந்த ரங்கிக்குள்ளே இறங்கிட்டார் அப்படின்னா செம்மையாக பாக்ஸிங் பண்ணுவார், செம்மையாக ஃபைட் பண்ணுவார். ஸோ அதான் உங்களோட அம்மா சொல்கிறாங்க, அவனை மாதிரி பையனால கிடைக்கிறதுக்கு உன் பொண்ணு கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லவும், உடனே உங்களோட அப்பா வந்துட்டு, சரி எனக்கும் தங்கச்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உங்களோட அம்மா, ஆனால் உங்கள் தங்கச்சிக்கு பொண்ணு தானே இருக்குது, அந்த சாராவியா கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அத்தாண்டி பொண்ணாக போயிட்டாலே, அவள் பையனாக பிறந்தேன்டா, பேசாமல் அவளே கட்டி வச்சுருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. சொன்னீங்க. இதெல்லாம் கேட்டு ஷாக் ஆகிட்டு அப்படியே ஓடி போய்ட்டு சாராக்கு தான் கால் பண்ணுறீங்க. நீங்கள் கசின் தான், பட் இருந்தாலும் நல்ல ஃப்ரெண்டாக இருப்பீங்க. அவளும் வந்துட்டு கால் அட்டன் பண்ணி, என்னாடி வயன் என்னத்தில் கால் பண்ணிக்கிறேன்னு கேட்குறா. சொன்னீங்க, எனக்கு கல்யாணம் பண்ண போகிறாங்களாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவள், வா கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு நீங்கள், ஒரு மண்ணும் கிடையாது, எனக்கு பிடிக்கவே இல்லடி, அந்த ஜிம்மினை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களாம், என் அம்மா அப்பா பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அவள் சிரிக்கிறா. இது ஜிம்மினையா? அவன் ஏதோ பாக்ஸர் அப்படின்ட்டு, அதாவது பாக்ஸர்னு கேள்விப்பட்டனே, அவனையா கட்டி வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. சொன்னீங்க, ஆமாடி, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கிறீங்க. ஸோ சாரா சொல்கிறா, வயன் நீ கவலைப்படாத, உன்னையும் வந்து கேட்பாங்க, அப்போ மாட்டேன்னு சொல்லிடு, ஓகேவா? அது வரைக்கும் நீயா போய் எதுவும் சொல்லாத, தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி காட்டிக்காத அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ அவளுக்கும் வேலை இருக்குது, ஃபோனை கட் பண்ணிட்டு அவளோட ஒர்க் பார்க்க போயிட்டா. சொன்னீங்க, அப்படியே வீட்டுக்கு ரூமுக்கு அப்படியே சும்மா நடந்துகிட்டே இருக்கீங்க. உங்களோட அம்மா பார்க்குறாங்க, வயன் நீ எதுக்கு போய் நடந்துகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சொன்னீங்க, அதுவா, அது சும்மா வாக்கிங் அப்படிங்கிறீங்க. மத்தியானத்தில் வீட்டுக்குள்ளே வாக்கிங் நடப்பாங்களா யாராவது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் நடக்கிறதுக்கு எந்த நேரமாக இருந்தால் என்ன, நான் எல்லா நேரமும் நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மண்டே பிச்சுக்குது உங்களுக்கு. இப்போவே வேணான்னு சொல்லிடலாம் போல தோணுது. பட் சாரா சொன்ன மாதிரி வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. ஸோ இப்படி தான் ஒரு 2 days போயிருக்கும். நீங்களும் வந்துட்டு உங்களை கேட்பாங்கன்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க. ஆனால் உங்ககிட்ட ஒரு வார்த்தை அதை பற்றி பேசக்கூட இல்லை. ஸோ நீங்கள் நினச்சிக்கிறீங்க, ஒரு வேளை சும்மா சொல்லியிருப்பாங்க, விட்டுட்டாங்களாட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாராவுக்கு கால் பண்ணுறீங்க. ஸோ சாரா அட்டன் பண்ணி, என்னடி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவங்க சும்மா பேசிகிட்டு இருந்திருப்பாங்க போல், நான் தான் ரொம்ப பயந்துட்டேன், அதை பற்றி அவங்க என்கிட்ட எதுவுமே பேசலை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க கரெக்டாக அவங்களோட அம்மா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. உங்களுக்கு அந்த சத்தம் கேட்குது. ஸோ உடனே சாரா கிட்ட, வெயிட் பண்ணு,
அம்மா யார்கிட்டயும் பேசிகிட்டு இருக்காங்க, யாரோ வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், என்னென்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிட்டு போகிறீங்க. போய் பார்த்தா ஜிமின் அவரோட அம்மா அப்பா எல்லோரும் வந்திருக்காங்க. அப்படியே வெளியே வந்து பார்த்தது உங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஜிமினை பார்த்தா அவர் வந்துட்டு நார்மலாக தான் இருக்கார். பார்த்தா வந்துட்டு ஒரு பெரிய பாக்ஸர் மாதிரியெல்லாம் கிடையாது, பட் முடி மட்டும் நல்லா வச்சுருக்காரு. ஸோ பாக்ஸர்னால் ஒரு மாதிரி இருப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரிலாம் அவர் இல்லை, பார்க்கறதுக்கு சிம்பிளாக தான் இருக்கார். ஆனால் முடி மட்டும் நல்லா லாங்காக இருக்குது, ஓகேவா, அதாவது ஷோல்டர் வரைக்கும் இருக்குது. அப்படியே அந்த முடி சும்மா ஒரு மாதிரி ஃப்ளிப் பண்ணிட்டே இருக்காரு. என்ன இது, எதாச்சியாக வராங்களா இல்லை சொல்லி வச்சு வராங்களா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட யாருமே எதுவும் சொல்லவே இல்லை, கேட்கக்கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நிற்கிறீங்க. ஸோ உங்களோட அம்மா வந்துட்டு உங்களை பார்த்ததும், வாய் நாங்கள் என்ன பண்ணுற, போய் தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறீங்க. ஜிமினுக்கு குடுறி அப்படிங்கிறாங்க. நீங்கள் அப்படியே உங்களோட அம்மா பார்க்குறீங்க. குடு அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கவும் ஜிமினும் வந்துட்டு அப்படியே உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. தண்ணி வாங்குற மாதிரி தெரில, இவன் என்ன முழுங்குற மாதிரி பார்க்குறான், பார்வையில் தின்றுவான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி மாமா அப்படிங்கிறீங்க. ஸோ ஜிமினும் வந்துட்டு தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு திருப்பி அதை கையில் வச்சுட்டு உங்களே பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு அங்கே நிற்க ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. ஐயா என்னவா இப்படி பார்த்துட்ருக்கான், ஆத்தாடி முதல்ல இங்கேருந்து இடத்த காலி பண்ணிட்டோம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன், சாரா கிட்டே பேசிகிட்டு இருந்தேன், கால் கட் பண்ணவே இல்லை, நான் போய் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வட்டமாக உள்ளே ஓடிடுறீங்க. ஸோ நீங்கள் ஓடுறதை பார்த்துட்டு ஜிமின் வந்துட்டு லைட்டாக அப்படியே சிரிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு தெரியுது நீங்கள் பயந்துட்டு தான் ஓடுறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் உங்களுக்கு இவங்க ஏன் வந்தாங்க, இதுக்கு வந்தாங்க ஒன்றுமே தெரியல. உடனே சாராவுக்கு மேலே போய் கால் பண்ணிவிட்டு இங்கே நடக்கிறதெல்லாம் சொல்கிறீங்க. அவள் சிரிக்கிறா. ஓ இப்படியா, உன்கிட்ட கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், நீ வெயிட் பண்ணது தப்பு அப்படிங்கிறா. அப்படி நாசமாக போனேன், நான் நீ தாண்டி வெயிட் பண்ண சொன்னேன், இல்லை நான் அப்படியே சொல்லியிருந்திருப்பேன்ல, இப்போ இவங்க வந்துட்டாங்கடி என்னடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜிம்கிட்ட போயிட்டு சொல்லிவிடு, எனக்கு அதாவது எனக்கு உங்கள் தொழில் பிடிக்காது, ஸோ நீங்கள் செய்கிற வேலை எனக்கு பிடிக்கல, அதனால் வேணாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லி சாரா சொல்கிறா. ஸோ நீங்கள் சரி ஓகே அதை தான் பண்ணணும்னு நினைக்கிறேன், சீக்கிரமாக சொல்லிடுறேன் இவங்களாம் எதுவும் முடிவு பண்ணுறதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு கீழே வரீங்க. ஸோ கீழே வரும்போது உங்களோட அம்மா வந்துட்டு வயன் நாளைக்கு நம்ம எல்லோரும் குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம் சரியா, அதுக்காக தான் அத்தை மாமா ஜிமிலாம் வந்திருக்காங்க. ஸோ நீயும் திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோ, நல்ல ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ, ஏன்னா அங்கே போய்ட்டு 2 நாள் தங்கிட்டு தான் வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ குலதெய்வ கோயிலுக்கு போகிறாங்களா, கோயிலுக்கு போக வந்தாங்களா இல்லை எதுக்கு வந்தாங்க ஒன்றும் புரியலையே, என்ன வந்தா என்ன ஜிம்கிட்ட சொல்லிடலாம் எனக்கு ஒன்றும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. உங்களோட அம்மா என்னடி யோசிச்சுட்டு இருக்க, அப்போ போய் எடுத்து வை, இன்றைக்கி மதியமே கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மதியமே இப்போ வா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஆமாடி ஒரு 3 மணிக்காட்ட போகலாம், ஸோ அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் வச்சு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்களாம் சாப்பிட்ருக்காங்க, நீங்கள் போய்ட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறீங்க. எங்காவது ஒரு கேப் கிடச்சா ஜிமின் கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. மணி 2 ஆகுது. இப்போ மணி ஒரு 2 இருக்கும். நீங்கள் வந்துட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது. ஐயோ குலதெய்வ கோயிலுக்கு ரொம்ப தூரம் போகணுமே, என்னது திடீர்னு போகலாங்கிறாங்க, சடவாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய அமைதியாக உட்காந்துருக்குறீங்க. சரி ஓகே பேசாமல் ஜிமின் கிட்டே போயிட்டு சொல்லிடலாமா, ஒரு வேளை கோவிலில் போயிட்டு இவங்க ஏதாவது கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டோம், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, என்கிட்ட கேட்க கூட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதை பற்றி யோசிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ கரெக்டாக மணி வந்துட்டு ஒரு 2:10 ஆகுது. ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும், இதுக்கு மேலே வெயிட் பண்ணாத விமி, சாரி ஓயன். ஸோ சீக்கிரமாக கிளம்பி போ அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே எந்திரிச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்குறீங்க வெளியே வந்து. ஸோ ஜிமின் வந்துட்டு ஒரு ரூம்குள்ளே உள்ளே போகிறாரு, அதை பார்த்துட்டீங்க. ஸோ பார்த்ததுமே உள்ளே தான் போகிறாரு, கண்டிப்பாக போனால் பேசிடலாம் இப்போவே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நைஸாக பூனைக்குட்டி மாதிரி உள்ளே போகலான்னு போகிறீங்க. போய் பார்த்தா அங்கே ஜிம்னோட அம்மா அப்பா அவங்க அம்மா எல்லாருமே அங்கே உள்ளே இருக்காங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்குறாங்க. நீங்கள் உங்களை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஓ அப்படியா சரிவா எல்லாம் இங்கே தான் இருக்கிறோம், உட்கார கொஞ்ச நேரம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி உட்கார வச்சுக்கிறாங்க. அவங்க பல கதை பேசிகிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு போர் அடிக்குது, எந்திரிச்சு அப்படியே ஓடிடலாமான்னு தோணுது, ஆனால் அப்படி போட முடியாதுல்ல. ஸோ அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஸோ ஜிமிக்கு உங்களை விட ஜாஸ்தி போர் அடிக்குது. என்ன இவங்க நச பேசிகிட்டே இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் பேசுகிற டாப்பிக்கே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வெளில கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வெளியே போயிடுறாரு அவர் பாட்டுக்கும். உங்களோட அம்மா பார்க்குறாங்க, இந்த காலத்து பசங்களுக்கு நம்ம பேசுகிறதே பிடிக்கிறது இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அவன் மட்டும் போயிட்டான், ஆனால் நம்மளால் அப்படி சொல்லிட்டு எழுந்து போக முடியலையே, ஏன் நமக்கு மட்டும் தைரியமே வரமாட்டேங்குது, பேசாமல் பையனாக போந்துருக்கலாமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. வெளில போன ஜிம்மின் திரும்ப உள்ள வராரு. ஸோ ஜிம்மோட அம்மா வந்து என்னடா அதான் பிடிக்கலன்னு போ அப்படிங்கிறாங்க. போகிறேன் வயன் வா வெளியா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நீங்கள் என்னது நம்மளை கூப்பிட்றான்
அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முழிக்கிறீங்க. ஆனால் இவங்க பேசுகிற டாபிக் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, ஒரு மாதிரி போர் அடிச்சிருக்கும். சரி ஓகே தப்பிச்சா போதுன்னு நினச்சிட்டு எழுந்திரிச்சு பின்னாடி ஓடிடுறீங்க. ஸோ உங்கள் அம்மா பார்க்குறாங்க, பாரு அவன் கூப்பிட்டது எப்படி எழுந்து பொண்ணு குட்டியாட்ட ஓடுறான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது உங்கள் காதில் கேட்குது. ஐயோ நான் எதுக்கு ஓடுறேன், இவங்க என்ன நினைக்க போகிறாங்கன்னு தெரியலையே, எல்லாம் எங்கே போய் முடிய போதோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி ஜிம்மின் பின்னாடியே போகிறீங்க. போகிறப்போ அவர் முன்னாடி போயிட்டுருக்காரு, நீங்கள் பின்னாடி போயிட்டு இருக்கிறீங்க. அவர் நேராக வந்துட்டு ஹாலுக்கு தான் போகிறாரு. ஸோ எல்லோரும் மேலே ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ 2 பேர் போய்ட்டு ஹாலில் உட்காந்துக்கிறீங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு உங்களே பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க, என்னவா இப்படி பார்த்துருக்கான், பேசாமல் சொல்லிடலாமா? ஆமாம் ஒயன் கரெக்டாக கண்டிப்பாக இப்போயே சொல்லிவிடு, ஏன்னா அதான் கரெக்டு, அப்போ தான் நிலைமை கைமீறி போகாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அவங்கக்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிம்மின் வந்துட்டு ஆப்போசிட் சோஃபாவில் உட்காந்துருப்பாரு. நீங்கள் இப்படி சொன்னதும் டக்குன்னு இருந்துச்சு பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு உங்கள் கை பிடிச்சிட்டு நானும் டன் சொல்லணும் அப்படிங்கிறாரு. என்ன சொல்லணும், ஏன் இங்கே வந்து உட்காருங்க, ஏன் என்ன இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சரி ஓகே ஃபஸ்ட் நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஒயன் சொல்லுன்னு சொல்கிறீங்க, ஆனால் உங்களோட வாயில் வார்த்தையே வரமாட்டேங்குது, சொல்லு அப்படின்னு அவரு கேட்குறாரு. சொல்லிடுடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசு வந்து சொல்லுங்குது, ஆனால் வாய் சொல்லவே மாட்டேங்குது. என்ன சீக்கிரம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கை வேறு பிடிச்சிட்ருக்காரா. நீங்கள் அந்த கையவே பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ மறுபடியும் ஜிம்மின்ட்டு ஹலோ ஏதோ சொல்லுன்னு சொன்னல சொல்லு அப்படின்னு மறுபடியும் கேட்குறாரு. ஸோ நீங்கள் என்ன சொல்லணுமோ அதை விட்டுட்டு நீங்கள் ஏன் பாக்ஸர் ஆனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதை கேட்டதுக்கப்புறம் அவருக்கு சிரிப்பாக இருக்குது. நீங்கள் ஐயோ என்னடி சம்மந்தமே இல்லாமல் கேட்டுட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை நீங்களே திட்டிக்கிறீங்க. ஸோ ஜிம்மின் வந்துட்டு அதெல்லாம் ஒரு கேள்வியா, எனக்கு அது பிடிச்சிருந்துச்சி ஸோ நான் பாக்ஸர் ஆனேன், அவ்வளோதானே உங்களோட கேள்வி. சரி ஓகே இப்போ நான் ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்புறம் நமக்கு நாளைக்கு கல்யாணம் ஓகேவா, ஸோ பி ப்ரிப்பேர். உன்னோட அம்மா உங்ககிட்ட சொல்ல வேணான்னு சொன்னாங்க, பட் எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஸோ அதனால் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் ஓகேவா. ஏன்னா உனக்கு பாக்ஸர்னால் பிடிக்காது அம்மாவே, அப்படி எனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னது கல்யாணமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் நாளைக்கு உனக்கும் எனக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்கிறாரு. ஈஸியாக சொல்லியிருக்காரு. நீங்கள் ஷாக்கா, என்னது திடீர்னு நீங்கள் கல்யாணங்கிறீங்க, இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவோம். கல்யாணம் தான், அதுவும் இல்லாமல் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், ஸோ நான் அடிக்கடி வீட்டுக்கு வரதே ஒன்று பார்க்கறதுக்கு தான், இல்லைன்னா நான் ஏன் இங்கே வந்து இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு உட்காந்துருக்க போகிறேன், எனக்கு 1008 வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணிடுறாருன்னா கிட்ட வந்து உங்களுக்கு கணத்தில் ஒரு கிசு வேறு பண்ணிட்டு போயிடுறாரு. உங்களுக்கு ஷாக்கு மேலே ஷாக்கு தலையில் இட்டி விழுந்த மாதிரி இருக்குது, அப்படியே ஸ்டாச்சு மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்படியே மணி 3 ஆகுது, எல்லோரும் கீழே வராங்க. ஸோ வந்துட்டு லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு காருக்கு போகிறாங்க. ஸோ நீங்கள் சாராவுக்கு உடனே கால் பண்ணிட்டு சாரா நாளைக்கு எனக்கு கல்யாணம்னு சொல்கிறாண்டி ஜிம்மின்னு, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டுக்கிறீங்க. ஸோ அவளுக்கே ஷாக்காக இருக்குது. கல்யாணமா, நிஜமாவா, ஏன்டி எங்களை கூப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறா. இது ரொம்ப முக்கியம், உனக்கு கூப்பிட்றதெல்லாம் முக்கியமாடி, என் வாழ்க்கையே போச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பக்கம் புலம்ப, அவள் ஒரு பக்கம் சிரிக்க. உங்களுக்கு கஷ்டம்னு சொல்லிட்டு அவள் முதல்ல சிரிக்க தான் செய்வா. சரி ஓகே உனக்கு ஜிம்மின் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நீ அவன்கிட்ட சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. எங்கே நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவனே சொல்லிட்டான், உனக்கு என்னை பிடிக்காது, அதாவது எனக்கு பாக்ஸிங் பிடிக்காது அப்படிங்கிறது அவனுக்கும் தெரியும் போல், ஆனாலும் அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு, லவ்யூன்னு சொல்கிறாண்டி, கண்ணத்தில் முத்த குத்துட்டு போயிட்டாண்டி அப்படின்னு சொல்கிறீங்க. அவள் அப்படியே வாய் பழகுறா. இது முத்தாமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆமாம் போச்சு எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல, போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கணத்தை சும்மா தேய்க்கிறீங்க. நீங்கள் கணத்தை தேய்க்கிற சத்தம் அவளுக்கே கேட்குது. கணத்தை ரொம்ப தேய்க்காத அப்படிங்கிறா. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அதை வரக்குன்னு தேய்க்கிறியே சத்தம் கேட்குது. இது பார்ப்போம், நாளைக்கு தானே, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு நான் அங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ப்ளீஸ் வந்து எனக்கு காப்பாற்றிடி அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. ஸோ எல்லாருமே லக்கேஜ் எல்லாம் கொண்டு போய்ட்டு காரில் வைக்கிறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஜிம்மின் வந்து நானும் வயனும் தனியாக வரோம், ஸோ நீங்களாம் ஒரு காரில் போயிருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. உங்களுக்கு அதை பார்த்து அப்படி ஷாக்காக இருக்குது. என்ன படப்படனே எல்லாத்தையும் பட்டுன்னு பேசிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கீங்க. ஸோ உங்களோட அம்மாவும் வந்துட்டு சரிடா ஜிமினா நாங்கள் தனியாகவே போய்க்கிறோம், நீங்கள் 2 பேர் தனியாகவே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சுட்டு போகிறாங்க. நீங்கள் அம்மா நானும் வரேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், வாடி அவனோட வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ அவங்க கார் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போ நீங்கள் 2 பேர் தான் தனியாக இருக்கீங்க. நீங்கள் வரப்படி பயந்துட்டு நிற்கிறீங்க. சும்மாவே வா அந்த மாதிரியெல்லாம் பண்ணா, இப்போ தனியாக வேறு கூப்பிட்டு போகிறீங்களா, ஐயோ இந்த அம்மா வேற இவன் நல்லவன் நினச்சி கிட்ட அவனை விட்டுட்டு போயிருக்கு, சரியான பொறுக்கியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுருக்கீங்க. ஸோ ஜிம்மின் வந்துட்டு அப்படியே கிட்ட வராங்க. ஸோ நீங்கள் அப்படியே இந்த கார் கிட்ட தான் நிற்பீங்களா, போயிட்டு அவர் கிட்ட வர நீங்கள் பின்னாடி பேக்வேர்டாக நடந்து அந்த கார் மேலே அந்த டோர் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல போய்ட்டு முட்டிட்டு நிற்கிறீங்க. ஸோ ஜிம்மினும் வந்துட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் முன்னாடி ஒரு ஸ்டெப் ஃபார்வேர்டாக வந்துட்டே இருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு கட்டத்தில் பயம் ஆகிடுச்சு.
அப்படியே பயத்தில் என்ன பேசுகிறீங்கன்னா, நீ நீ ரொம்ப பொறுக்கியாக இருக்க. ஐயோ உன் கூடலாம் என்னால் இருக்க முடியாது. நான் தனியாகவே போய்க்கிறேன். நான் பஸ் பிடிச்சி போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு ஷாக்காக பார்க்குறாரு. பொறுக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் ஆ ஆமாம் நீ பொறுக்கி தானே. நீ அப்போ மதியம் வந்துட்டு என்ன பண்ண எனக்கு உனக்கு அப்படிங்கிறீங்க. என்னடி எனக்கு உனக்கு அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இல்லை நீ எதுக்கு என் கணத்தில் கீஸ் பண்ண அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. பண்ணணும்னு தோணுச்சு பண்ணேன் என்னப்போ அப்படிங்கிறாரு. என்ன இவ்வளோ திமுறா அடமெண்ட்டாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ ஜிம்னு வந்துட்டு நாளைக்கு நமக்கு கல்யாணம். ஸோ அதனால் இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, தப்பும் கிடையாது சரியா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் உங்கள் பக்கத்தில் வந்துட்டே இருக்கனால நீ முதல்ல தள்ளி நில்லு, என் பக்கத்தில் வராத, அந்த சைடு போ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிம்னு வந்துட்டு ஏய் டோர்கிட்ட வந்து நின்றுட்டு அந்த பக்கம் போ, இந்த பக்கம் போனால் தள்ளிக்கோ, நான் டோரை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் பார்க்குறீங்க அந்த டிரைவர் சீட் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல நீங்கள் நின்றுருப்பீங்க. ஸோ அதுக்கு தான் மனசை வந்திருப்பார். நீங்கள் தள்ளாமல் போய் அங்கே அடிச்சு பிடிச்சி நின்றுக்கிட்டு ஒரு மாதிரி ஜிம்மினை திட்டிகிட்டு வந்திருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு அந்த பக்கம் தள்ளிக்கிறீங்க. ஸோ ஜிம்மின் வந்துட்டு அந்த சைடு வந்து உங்களுக்கு கார் டோர் இன்னொரு பக்கம் ஓப்பன் பண்ணிவிட்டு உட்காரு அப்படிங்கிறாரு. இப்போது 2 பேரும் ஆப்போசிட் சைடில் நிற்கிறீங்க. ஸோ ஜிம்மின் இந்த பக்கம் நிற்கிறாரா, நீங்கள் அந்த பக்கம் டோர் பக்கம் நிற்கிறீங்க. ஸோ அவர் வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பட் நீங்கள் எனக்கே கை இருக்குது, ஓப்பன் பண்ணிக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கார் டோரை வந்துட்டு ஓப்பன் பண்ண அப்படி இழுக்கிறீங்க. அவர் லாக் பண்ணி விட்டுட்டாரு. ஸோ உங்களால் ஓப்பன் பண்ண முடியல. இழுத்துட்டு பார்க்குறீங்க, வரவே மாட்டேங்குது. ஸோ சிரிச்சுக்கிட்டே வா உன்னாலலாம் முடியாது, இங்கே வந்து உட்காருவா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வேறு வழியே இல்லை, அம்மா அப்பாலாம் போயிட்டாங்க, போய் தான் ஆகணும். இங்கே கொஞ்ச நேரம் இது கூட நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னா நான் என்ன பண்ணுவானே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஏறி உட்காந்துக்கிறீங்க. ஸோ ஜிமினும் வந்துட்டு டோர் லாக் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்துட்டு அவரும் வந்து காரில் ஏறிக்கிறாரு. ஸோ இப்போ அப்படியே காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு அவர் ட்ரைவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. என்னவா நம்ம சொன்னால் புரிஞ்சுக்க வர மாட்டானு தெரியலையே, சரி சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே கேட்குறாரு. அவர் உங்களை பார்த்து கண்ணை பார்த்து தான் பேசுகிறாரா? ஸோ அவர் கண்ணை பார்க்குறப்ப உங்களால் வந்துட்டு எதுவும் சொல்லவே முடியறதில்ல, திக்கிட்டே இருக்கீங்க. ஸோ ஜிமின் மறுபடியும் சொல்லு அப்படிங்கிறாரு. ஆனால் நீங்கள் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவர் அது பெரிய விஷயமாகவே எடுத்துக்கல, ஜஸ்ட் சிரிச்சுட்டே ட்ரை பண்ணிட்டுருக்காரு. ஸோ நீங்கள் நான் என்ன சொல்லிட்டுருக்க, நீ என்ன சிரிச்சிட்ருக்க, இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிம்னு வந்துட்டு ஆனால் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் வயன், ஸோ என்னால் முடியாது, உனக்கு வேணாம் அப்படின்னா அது உன்னோட பிரச்சனை, நீ தான் ஸ்டாப் பண்ணிக்கணும், எனக்கு வேணும், ஸோ நான் வந்துட்டு கல்யாணம் பண்ணி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டுருக்காரு. உங்களுக்கு கடுப்பாகுது. ஸோ அந்த மாதிரி தான் 2 பேரும் சண்டை போட்டே தான் வந்துட்டு போகிற வழி ஃபுல்லாக சண்டையே தான். ஜிம்மின் மனசுலேயே நினைப்பார், இவளை வச்சு நான் எப்படி காலம் முழுசாக குடும்பம் நடத்துவேன்னு தெரியலையே, இத்தனை சண்டை போடுறா, கடவுளே நீ தான் என் கூட துணையாக இருக்கணும்ப்பா அப்படின்னு வேண்டிக்கிட்டே தான் போயிட்டுருக்காரு. ஸோ ஃபைனலாக வந்துட்டு அந்த கோவிலுக்கும் போயிட்டீங்க, ரீச் ஆகிட்டீங்க. அங்கே ரீச் ஆனதுமே உங்களோட அம்மா அப்பாலாம் வந்துட்டு சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நீங்கள் என்ன எதுனே புரியாமல் போகிறீங்க. என்னது எதுக்கு இப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் அங்கே வந்துட்டு நிறையா ரிலேட்டிவ்லாம் வந்திருக்காங்க. ஒன்றுமே புரியல. ஐயோ என்ன இது, நிஜமாகவே நம்ம கல்யாணம் தான் நடக்க போதா, அப்படின்னா தடுக்கவே முடியாதா அப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க. ஸோ அங்கே வந்துட்டு ஜிமினோட கையை பிடிச்சி தான் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ பார்க்குற எல்லாருமே வந்துட்டு கண்ணு வைக்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ பேர் அவ்வளோ நல்லா இருக்குது. இப்போது டக்குன்னு போனதுமே அவங்க 2 பேரையும் அங்கே உட்கார வச்சு என்கேஜ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. உங்களுக்குனா அழுகையே வருது, என்ன இவங்க இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா கிட்ட நீங்கள் கேட்டுறீங்க. ஏம்மா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ கேட்க மாட்டியா, நீ என்ன உன் இஷ்டத்துக்கு பண்ணிகிட்ருக்க, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்களோட அம்மா வந்துட்டு இங்கே பாருவேன், நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே நிச்சயம் பண்ணணும், அதுவும் இல்லாமல் உனக்கு இந்த வயசுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணல அப்படின்னா இன்னொரு 10 வருஷம் ஆகுமா கல்யாணம் ஆகிறதுக்கு, உங்ககிட்ட கேட்டால் நீ வேணான்னு சொல்லுவேன், அதுவும் இல்லாமல் அவனுக்கு என்ன குறைச்சல், மரியாதை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. உங்கள் வீட்டில் எப்படின்னா உங்களோட அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, உங்களோட அப்பா வந்துட்டு அம்மா சொல்லிட்டாங்கன்னா தட்டவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ நீங்கள் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போய் உட்காந்துருக்கீங்க. ஜிமினுக்கு உங்களை இந்த மாதிரி பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே வந்துட்டு உங்களை பாவமாக பார்க்குறாரா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே ஜிமினை முறைச்சிட்டு, டே எல்லாம் உன்னால தான், இதெல்லாம் நீ பார்த்தா வேலை தானே அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறீங்க. அமைதியாக இருந்திருந்தால் கூட அவர் உங்கள் மேலே ரொம்ப ஒரு வந்துட்டு நீங்கள் கண்ணெல்லாம் கலங்காட்டிக்கு பாவமாக இருந்திருக்கும், பேசாமல் ஸ்டாப் பண்ணிடலான்னு நினச்சிருப்பாரு. ஆனால் நீங்கள் சண்டை போடவும் இவளெல்லாம் விடவே கூடாது, இவளுக்கு போய் பாவம் பார்க்குறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு உட்காந்துக்கிறாரு. ஸோ அந்த என்கேஜ்மெண்ட்டு முடியுது. ஸோ அந்த டே அப்படியே ஸ்கிப் ஆகுது. அன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு சாரா வந்திருப்பா. ஸோ சாரா கிட்ட புலம்பி தள்ளிடுவீங்க. அவளும் வந்துட்டு நான் வேணா போய் ஜிமின் கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு போய் வந்து பேசி பாப்பா. ஸோ ஜிமின் வந்துட்டு
அவரோட லவ் மொத்தத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ கிட்டத்தட்ட அவர் ரொம்ப வருஷமாக உங்கள் மேலே ஒரு லவ்வில் இருந்திருப்பாரு. ஸோ ஒன் சைடு லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஸோ எல்லாத்தையும் சொல்லவும் சாராக்கு வந்துட்டு இப்போ இது சொல்ல முடியல. ஏன்னா ஒருத்தங்க வந்துட்டு ஒன் சைடாக இவ்வளோ வருஷம் ஒருத்தங்களை லவ் பண்ணிவிட்டு கல்யாணம் வரைக்கும் வந்ததுக்கப்புறமா இல்லை வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அது எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு வேறு யாரையும் லவ்வும் பண்ண கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு சிங்கிள் தான். ஸோ எப்படி தான் உங்களுக்கு ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க அப்படின்னு அவளும் யோசிச்சுட்டு கண்டிப்பாக ஜிமின் அவளை நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு அவளே மைண்ட் வாஷ் ஆகிட்டு வந்துடுவா. ஸோ வந்து அவள் உங்களை வந்துட்டு மைண்ட் வாஷ் பண்ணிருக்கா. உங்களுக்கு கடுப்பாகுது. சாரா உன்னை நான் எதுக்கு அனுப்புனேன், நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அவளும் வந்துட்டு ஏய் ஒருத்தங்க நம்மளை இவ்வளோ நாளாக இவ்வளோ வருஷமாக அது ஒன் சைடாக லவ் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, அதெல்லாம் எல்லாத்துக்கும் கிடைக்காது. ஸோ மரியாதை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டா. நைட்டாக ஏன்னா ஏர்லி மார்னிங் கல்யாணம் நடக்கும்ல. ஸோ அதனால் அப்படி தான் ஏர்லி மார்னிங் ஆகுது. ஸோ வெட்டிங்கெல்லாம் பரபரப்பாக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க. உங்களுக்கு மட்டும்தான் கல்யாணங்கிறது நேற்று மட்டும்தான் தெரியும். ஸோ மற்ற எல்லாத்துக்கும் சொல்லிட்டாங்க போல். எல்லோரும் வந்துட்டு ஆல்ரெடி ப்ரிப்பேராக தான் வந்திருக்காங்க. ஸோ உங்களோட அந்த குலதெய்வ கோவிலே வந்துட்டு கல்யாணமும் நடக்குது. ஸோ ஜிமின் வந்துட்டு தாலி கட்டுறப்ப கூட நீங்கள் வந்துட்டு அப்படி ஜிமின் முறைக்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு ஒரு மாதிரி கல்ப் பண்ணிட்டு தான் தாலியை கட்டுறாரு. என்னவன் இந்த முறை முறைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் நான் செம்ம கோவத்தில் இருக்கிறீங்க. அந்த அழுகையெல்லாம் இப்போ கோவமாக மாறிடுச்சு. அப்படியே அவ்வளோ கோவத்தில் உட்காந்துருக்கீங்க. உங்களோட அம்மா கிட்டே பேசவே மாட்டேங்கிறீங்க. ஸோ அவங்க பக்கத்தில் நின்னா கூட அந்த பக்கம் போய் தள்ளி நிற்கிறீங்க. ஸோ ஜிமின் கிட்டே இந்த சைடு போய் நிற்கிறீங்க. ஸோ ஜிமின் அதெல்லாம் நோட் பண்ணுறாரு. அவரும் சொல்கிறாரு நீ பாரு உங்களோட அம்மா இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லவும் நீ வாய மூடு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ உங்களோட அம்மா இதுக்கெல்லாம் அசர் ஆள் கிடையாது. அவங்க பாட்டுக்கும் அப்படியே தான் அமைதியாக வந்துட்டு அவங்க அடுத்தடுத்த வேலையை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ரிலேட்டிவ்லாம் வராங்களோ ஸோ அவங்ககிட்ட எல்லாம் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் தான் உங்களோட அம்மா கிட்டே பேச மாட்டேங்கிறீங்க. உங்களோட அப்பா கிட்டே சேர்த்து பேச மாட்டேங்கிறீங்க. ஏன்னா அவர் தான் உங்களுக்காக சப்போர்ட்டே பண்ணல. அதனால கடுப்பாயிடுச்சு உங்களுக்கு. இப்படி தான் வெட்டிங்லாம் ஒரு வழியாக நல்லா முடிஞ்சிருது. ஸோ ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்க சொன்னால் முறைச்சிட்டு நிற்கிறீங்க. விட்டால் அடிச்சிருவீங்க போல் ஃபோட்டோகிராஃபரையே. ஸோ அப்படி கையெல்லாம் நாம்பிட்டு நிற்கிறீங்க. ஸோ அவனுக்கு புரிஞ்சிருச்சு ஏதோ ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க போல் அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி தான் அந்த அன்றைக்கி ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு உங்களை ஜிமின் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. இப்போ அங்கே போயிட்டு நிறைய ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு வேணாம் வெறுப்பாக தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு ரொம்ப பொறுமையாக அவங்கள ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த அன்றைக்கி வெட்டிங் நைட் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்களும் உள்ளே போவீங்க. அவங்களோட அத்தா அம்மாலாம் வந்துட்டு கொண்டு வந்து விட்டுருப்பாங்க. ஸோ உள்ளே போகிறப்போ ஜிமின் வந்துட்டு அந்த இடத்துல ஆளையே காணோம், எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வெறியோடு நிற்கிறீங்க. உங்களுக்கு அவ்வளோ கோவம். நான் அத்தனை தடவை வேணான்னு சொல்லியும் இவன் வந்துட்டு எனக்கு கல்யாணம் பண்ணிட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் நிற்கிறீங்க. எந்த பக்கம் தேடியும் வந்துட்டு ஜிமினை காணோம். ஸோ நீங்கள் வெளியே வந்துட்டு அவன் எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உள்ளதான்ப்பா இருப்பான் போ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உங்களை உள்ளே விட்டு போட்டிடுறாங்க. ஸோ நீங்கள் எங்கடா இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு சத்தமே போடாமல் பாத்ரூம்குள்ளே ஒழிஞ்சிட்ருக்காரு. அவருக்கு நல்லா தெரியும் நீங்கள் வந்துட்டு செம்ம கடுப்பில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எல்லா பக்கம் பார்த்துட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க. வெளியே வா ஜிமின் வெளியே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அவ்வளோ பெரிய பாக்ஸர். ஸோ ஆனால் அவர் வந்துட்டு பூனைக்குட்டி மாதிரி அப்படி பம்பிட்டு வெளியே வந்து நிற்கிறாரு. நீங்கள் ஏன் இப்படி பண்ண ஜிமின், நான் அதை பிடிக்கலன்னு சொன்னால வேணான்னு சொன்னால அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறீங்க. கையில் கிடைக்கிறதெல்லாம் தூக்கி அவர் மேலே போடுறீங்க. அவரால் தடுக்கவே முடியல. அப்படியே வந்துட்டு ஒரு வழியாக ஸ்ட்ரகிள் பண்ணி உங்களை வந்துட்டு கையை பிடிச்சிடுறாரு. பிடிச்சிட்டு நீங்கள் கையை விடுறா அப்படின்னு கத்துறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு இதுக்கு மேலே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாருன்னா உங்ககிட்ட வந்துட்டு கிட்ட வந்து கேட்குறாரு. ஸோ ஃபேஸ் கிட்ட கொண்டு வந்து ஃபேஸ் வச்சாவே ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ அது மாதிரி தான் உங்களுக்கே லைட்டாக ப்ளஷ் ஆகுது. அதுவும் அவர் நோட் பண்ணுறாரு. பட் இருந்தாலும் கேட்குறாரு உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சொன்னீங்க எனக்கு பாக்ஸிங்னால் சுத்தமாக பிடிக்காது, பாக்ஸர்னால் சுத்தமாக அறவாக பிடிக்காது அப்படிங்கிறீங்க. ஸோ ஜிம் நல்லா க்ளோஸாக அவங்க கிட்டே வந்துட்டு என்ன பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் அப்படியே அவரே பார்த்துட்டே இருக்கீங்க, பதிலே சொல்லலை. ஸோ திரும்ப கேட்குறாரு என்ன பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்படி வந்து ஒரு மனுஷன் கேட்டால் எப்படி நம்ம பிடிக்கலன்னு சொல்ல முடியும், அதுவும் அவ்வளோ அழகு. ஸோ அப்படியே வந்துட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. நீங்கள் பதிலே சொல்லாமல் ஒரு மாதிரி ஷையாக ப்ளஷ் ஆகிறத பார்த்துட்டு அவர் வந்துட்டு எனக்கு தெரியும் உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, ஆனால் ஒரு ஈகோ சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். நீங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணிவிட்டு இவன் ஏதோ பண்ணுறான், இவன் கிட்ட வந்தாலே நம்மளால் பேச முடியறதில்ல, ஏதோ மேஜிக் பண்ணுறான் இவனை அப்படின்னு சொல்லிட்டு முடிதான் நல்லா வளர்த்தி வச்சுருக்காரு. அப்படியே 2 கையில் அவரோட முடியை பிடிச்சிட்டு அப்படி பிடிச்சி ஆட்டாட்னு ஆட்டிட்டு இருக்கிறீங்க. அவர் ஐயோ அம்மா விடுன்னு கத்துறாரு. வெளியே இருக்கிறவங்கெல்லாம் பார்க்குறாங்க, இல்லை என்னதான் நடக்குது, அவன் ஏன் கத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆளாளுக்கு மூஞ்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க.
ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த டே வந்துட்டு பாஸ் ஆகியிருந்திருக்கும். ஆனாலும் வந்துட்டு ரொம்பவே சண்டை போட்டிருப்பீங்க. ஸோ ஜிம்மினால் உங்களை சமாளிக்கவே முடியல. நீங்கள் முடி பிடிச்சி இழுத்துட்டு போட்டு அடி என்ன அடிக்கிறீங்க. ஸோ அவருக்கு வந்துட்டு உங்களை சமாளிக்க முடியாமல் டக்குன்னு உங்களோட கை நல்லா ஹோல்ட் பண்ணி செவத்தோடு சேர்த்து பிடிச்சிக்கிறாரு. ஸோ நீங்கள் இப்போ விடுறியா இல்லை ஒரு உதக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அவரோட காலை கொண்டு உங்கள் ரெண்டு கால் மேலே வச்சு நல்லா வச்சு அமுத்திக்கிறாரு. விட்டால் உதச்சிருவீங்கல்ல. ஸோ அதனால தான் முன்னெச்சரிக்கை. ஸோ வச்சு அமுத்திக்கிறாரு. உங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. கத்திக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த வாய் மட்டும் பேசிக்கிட்டே இருக்குது சும்மா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சும்மா அவரை போட்டு திட்டிகிட்டே இருக்கவும் அவர் வந்துட்டு வேறு வழி இல்லாமல் டக்குன்னு வந்து உங்களுக்கு கிஸ் பண்ணிடுறாரு. அவ்வளோதான். கிட்ட வந்தாலே நீங்கள் வந்துட்டு ஃப்ளாட் ஆகிடுவீங்களா. ஸோ அவர் கிஸ் வேறு பண்ணிட்டாரா. அதுக்கப்புறம் பேச்சு மூச்சே இல்லாமல் நீ அப்படி தான் வந்துட்டு அந்த டே ஃபுல்லாக போயிருந்துருக்கோம். ஸோ ஒரு 6 வருஷம் அப்படியே பாஸ் ஆகுது. அப்போது மம்மின்னு சொல்லிட்டு வெளியே இருந்து சத்தம் வருது. ஸோ நீங்கள் எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா ஜிம்மி தான் உள்ளே ஓடி வரா. அவளுக்கு வந்துட்டு 5 வயசு. ஸோ அப்படியே ஓடி வந்துட்டு மம்மி நாளைக்கு எனக்கு லீவு அப்படிங்கிறா. ஐயோ லீவ் ஆடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது உங்களுக்கு. ஏன்னா அவள் ரொம்ப சேட்டை பண்ணுவா. ஸோ இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு இன்னொரு சவுண்ட் வருது. அம்மான்னு சொல்லிட்டு மாடி எட்டி பார்க்குறீங்க. சிம் தான். ஸோ அவங்க வந்துட்டு மம்மி எனக்கு நாளைக்கு லீவு அப்படிங்கிறான். ஸோ சிம் வந்துட்டு உங்களுக்கு ஃபேவரெட்டு, ஜிம்மி வந்துட்டு ஜிம்மினுக்கு ஃபேவரெட்டு. ஸோ அப்படியே வந்துட்டு அவன் ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணி முத்தாமத்தாவாக கொடுத்துட்ருக்கான். ஸோ நீங்களும் அவனை கிஸ்கிஸாக பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்போ கரெக்டாக ஜிம்மினும் வராரு. வந்ததுமே அப்படியே ஜிம்மி போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறா. டாடி அம்மா எனக்கு கிஸ்ஸே பண்ணலை, ஜிம்முக்கு மட்டும் கிஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஸோ ஜிம்மி வந்துட்டு ஏன்னா என் ஜிம்மியோட கண்ணும் டேடிக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழகாக கிஸ் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ அவள் வந்துட்டு ஹக் பண்ணிட்டு ஜிம்மில் கிஸ் பண்ணிகிட்ருப்பாள். ஸோ இந்த மாதிரி தான் 2 பேரும் இது பண்ணிட்டு இருக்கிறப்போ மறுபடியும் அப்போ அகைன் வந்துட்டு வெளியே இருந்து வாசலில் ஒரு சத்தம், நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழந்த வயசில் ஒரு வாய்ஸு. ஸோ 4 பேர் அப்படி திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா யூனா தான். ஸோ அழகாக ஓடி வர ஒரு மாதிரி சிக்கன்னு ஓடி வந்துட்டுருக்கா. நீங்கள் அப்படி பார்க்குறீங்க இப்போ என்ன சொல்ல போகிறா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவன் ஓடி வந்து ஜிம்மின் கிட்ட டாடி நாளைக்கு எனக்கு லீவு தெரியுமா அப்படிங்கிறா. உங்களுக்கு நான் ஷாக்காக இருக்குது. ஐயோயோ 3 வாரத்துக்கும் லீவா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்போ கரெக்டாக வந்துட்டு அங்கே அவங்க வீட்டுக்கு சாரா வந்திருப்பா. நீங்கள் வந்துட்டு சாராக்காக தான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க. எப்படின்னா உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த அன்றைக்கி அம்மனி வந்துட்டு ஃபாரின் போனவ தான். அந்த வீக்கில் ஃபாரின் போயிருப்பா. ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வீட்டுக்கு வரா. ஸோ ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு வந்துருப்பீங்க. அவளும் வந்துட்டு உள்ளே வந்துடுறா. ஸோ வந்ததுமே போய்ட்டு எல்லோரும் வெல்கம் பண்ணுறீங்க. அவள் அப்படியே பார்க்குறா. பார்த்தா 3 பசங்க இருக்காங்க. அவளுக்கு என்ன கேட்குறதுன்னு தெரியல. இதெல்லாம் உன் பசங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் அவள் பேர் ஜிம்மி, இவன் பேர் ஜிம், இவன் பேர் யூனா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரிடி எனக்கு எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்ககிட்ட கேட்குறா. சொன்னீங்க ஏய் நீ தான் காலே பண்ண மாட்டேன், அவங்ககிட்ட என்னன்னு சொல்கிறது. சரி ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிடுறப்ப மறுபடியும் மம்மி ஏதோ செப்பல் புதுசாக வெளியே இருக்குது, யார் வந்திருக்கா அப்படின்னு ஒரு சத்தம். ஸோ சாரா வந்து அப்படி திரும்பி பார்க்குறா. யாரும் வயனதுன்னு கேட்குறா. அவன் தான் மின் என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே சொல்கிறீங்க. அவள் அப்படியே ஷாக்காக பார்க்குறா. எது பையனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவளுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அவளுக்கு ஷாக்காக இருக்குது. அப்படி பார்த்துட்ருக்கா. ஸோ ஜிம்மினும் வந்துட்டு என்னடா நாளைக்கு உனக்கும் லீவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் டாடி எப்படி தெரியும் நாளைக்கு எனக்கும் லீவு. ஸோ உங்களுக்கு 3 பேர்த்துக்கும் லீவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ 4 பேர்த்தையும் வேறு ஸ்கூலில் சேர்த்திருப்பீங்க. அதனால் வந்துட்டு தனித்தனியாக வருவாங்க. இப்போ வந்துட்டு உங்களுக்காக லீவா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். ஸோ எல்லோரும் வந்துட்டு ஆமாம் எங்களுக்கும் லீவு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து ஜிம்மினை பார்க்குறாங்க. ஸோ ஜிம்மின் வந்துட்டு அப்போ ட்ரிப் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எல்லாருக்கும் செம ஹாப்பி ஆகிடுது. அப்படியே உங்கள் கையில் இருந்த ஜிம் கூட பிச்சுக்கிட்டு ஓடி போய் ஜிம்மினோட மேலே ஏறிக்கிறான். ஸோ அப்படியெல்லாம் 4 பேர் சேர்ந்து ஜிம் கூட விளையாடிட்டு இருக்கிறாங்க. அப்போது சாரா உங்களை தனியாக கூப்பிட்டு போயிட்டு வா உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறா. என்னடி அப்படின்னு சொல்லி நீங்களும் போகிறீங்க. ஒயன் இவங்க 4 பேரும் உன்னோட குழந்தைங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆமாம் இதில் என்ன சந்தேகம், என் குழந்தைங்க தான், என் பசங்க தான் அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லடி உனக்கு தான் ஜிம்மினை பிடிக்கவே இல்லைன்னு சொன்னல, பிடிக்காமல் எப்படி அப்படின்னு சொல்லி அவள் இப்படி கேட்கவும் நீங்கள் ஆமாம் எனக்கு அவனை கண்ணாலே பிடிக்க மாட்டேங்குது, அவனும் அவன் வேலையும் இன்னுமே பாக்ஸிங் தான் பண்ணிட்டு இருக்கிறான் தெரியுமா, எனக்கு எரிச்சலாக வருது, அவனை சுத்தமாக எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. சொல்ல அவளுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதே தெரியல. பிடிக்கலன்னு சொன்னேன் அப்புறம் எப்படி அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்குறா. நீங்கள் அதாண்டி எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது, என் நேரம் கூட சண்டை தான் போடுவேன், 6 வருஷமாக கூட சண்டை போட்டு எனக்கு சலிச்சு போச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமே தான் இன்னும் பார்த்துட்ருக்கா. ஸோ டக்குனு உங்களுக்கு என்ன ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்ஸாக இருக்குது. நீங்கள் போய்ட்டு அகைன் வாமிட் பண்ணிடுறீங்க. அவள் அப்படி பார்க்குறா. என்னாச்சு இப்போ ஏன் வாமிட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவள் டாக்டர் தான் படிச்சிருப்பா. சரி ஓகேன்னு கை பிடிச்சி பார்த்தா அவளுக்கு ஷாக்கு மேலே ஷாக்கு. ஏய் இப்போ இப்போ இப்போ
இப்போ தாண்டி சொன்னேன் அவனை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு. எப்படி மறுபடியும் கன்சீவாக இருக்கியா நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும் உங்களுக்கு ஹாப்பியாகிடுது. கன்சீவாக இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவனா பிடிக்கலன்னுட்டு இப்படி இத்தனை பிள்ளைங்களை பெற்று போட்டிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்துட்ருக்கா. ஸோ நீங்கள் அப்படியே ஜிமிக்கிட்ட போயிட்டு ஜிமினா உனக்கு ஆம்பளை பிள்ளை வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அவர் வந்துட்டு எனக்கு பொம்பளை பிள்ளை தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் இல்லை எனக்கு பையனாக வேணும் அப்படின்னு சொல்லி மாற்றி 2 பேரும் சண்டை போட்டுட்டுருக்கிறீங்க. பார்க்கறதுக்கு க்யூட்டாக இருக்குது. ஸோ அப்போ தான் சாராக்கு புரியுது. ஓ இவன் சண்டைன்னு சொன்னது இதுதானா, புரிஞ்சு போச்சு. பிடிக்கலன்னு சொல்லுவீங்க. ஆனால் நல்லா இருங்க, உங்கள் வீட்டு ரேஷன் கார்டில் பேர் சேர்க்கறதுக்கு இடம் பத்தாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்துட்ருக்கா. ஸோ நீங்கள் அந்த மாதிரி தான் அந்த அன்றைக்கி ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு விளையாடிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு ட்ரிப் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஜிமின் எல்லாத்துக்கும் சொல்லியிருப்பார்ல. ஸோ அதனால் எல்லோரும் வந்துட்டு ட்ரிப் போகிறீங்க. ஸோ சாராவும் அங்கே இருக்கிறனால அவளும் வரா. ஸோ ஜிமின் வந்துட்டு கார் ஓடிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ நீங்கள் வந்துட்டு முன்னாடி உட்காந்துருப்பீங்க. ஸோ சாரா குழந்தைங்களாம் பின்னாடி உட்காந்துட்டு அவள் எல்லாத்துக்கும் நல்லா ஜெல் ஆகிட்டா. ஸோ ஆண்டின்னு சொல்லிட்டு செம்மையாக விளையாடிட்டு இருக்கிறாங்க. அது சிம்னா சாரா விடவே மாட்டேங்கிறான், நீங்கள் கூப்பிட்ட கூட வர மாட்டேங்கிறான், சாரா கிட்டே தான் விளையாடிட்டு இருக்கிறான். ஸோ அந்த மாதிரி தான் வயலில் வந்துட்டு அங்கே ஒரு கேம்ப் மாதிரி ரெடி பண்ணியிருப்பார் ஜிமின். ஸோ அங்கே கூட்டி போய் விட்டுறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு எல்லா குழந்தைங்களுக்கும் வந்துட்டு சமைக்க, அதாவது சின்னது மாதிரி நூடுல்ஸ் எல்லாம் சமைச்சு கொடுப்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்போது சாரா வந்துட்டு ஜிமின் கிட்டே கேட்குறா அவளால். ஸோ ஜிமின் நீ எப்படி அவளை சமாதானப்படுத்தின, பாக்ஸிங்னா அவளுக்கு பிடிக்காது, நீ இன்னுமே பாக்ஸராக இருக்கிற எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஸோ ஜிமின் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, அவளுக்கு பாக்ஸிங் பிடிக்காது தான், ஆனால் என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சாரா கேட்குறா, அப்புறம் ஏன் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க, உன்னை அவளுக்கு பிடிக்கும், அவளை உனக்கு ரொம்ப பிடிக்காது எனக்கே தெரியும், பட் எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க, இன்றைக்கி கூட சொன்னால் ரொம்ப சண்டை வருது, எப்போ பார்த்தாலும் கூட சண்டை போட்டு டார்ச்சராக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாலே அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஜிமின் அப்படி சிரிச்சுக்கிட்டே, அது எங்களோட லவ் லாங்குவேஜ் வந்துட்டு சண்டை தான், ஃபைட்டிங் இஸ் அவர் லவ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை கேட்டுட்டு சாரா லைட்டாக ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்டே அந்த பக்கம் பார்த்துட்ருக்கா. அதாவது ஜிமின் அந்த பக்கம் சொல்லிட்டு வந்திருப்பார். ஸோ வந்ததுமே உங்கள்கிட்ட வந்து வம்பு இழுத்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே அவர்கிட்ட வந்துட்டு சண்டை போட்டிருக்குறீங்க. நீ சும்மாவே இருக்க மாட்டியா, நான் தான் நூடுல்ஸ் பண்ணிட்டுருக்கல, நீ எதுக்கு அதுக்குள்ளே வந்துட்டு உப்பு கொட்டினா அதை கொட்டினா இதை கொட்டினேன்னு சண்டை போடுறீங்க. ஸோ ஜிம்னும் வந்துட்டு வேணே உங்களை வந்துட்டு வெறுப்பேற்றி பார்க்கறதுக்காக இதை எடுத்து கொட்டிட்டு உனக்கு நான் ஹெல்ப் தாண்டி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டிருப்பாரு. ஸோ இதெல்லாம் தூரத்துலேருந்து பார்க்குற சாராக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அதாவது 4 குழந்தைங்க உங்களுக்கு. ஸோ 4 பேரும் அப்படியே அழகாக விளையாடிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் அழகாக அதே மாதிரி தான் சண்டை போட்டுட்டு க்யூட்டாக இருக்கீங்க. ஸோ அந்த ஃபேமிலி பார்க்கறதுக்கே அவளுக்கு அவ்வளோ ப்ளஷிங்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே சிரிச்சிட்டே பார்த்துட்ருக்கா. அப்படி பார்க்குறப்போ இந்த சைடு அறிவு கெட்டவளே அப்படின்னு ஒரு சத்தம். எவன்டா அது, யாரை கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஜேகே தான். நேராக சாரா பார்த்தா வந்துட்டுருக்காரு. யார் இவன் எதுக்கு நம்மளை திட்டுறான் அப்படின்னு சொல்லி அவள் பார்க்கவும் ஜேகே நேராக வந்துட்டு, மண்டையில் மூளை ஏதாவது இருக்கா அவனுக்கு, கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லையா என்ன, நானும் பார்க்குறேன் மென்டல் மாதிரி என்னோடய கைத்தை இங்கே கீழே மிதிச்சிட்டு நிற்கிறேன், அது எப்படி பறக்கும் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அப்போ தான் சாரா கீழே குனிஞ்சு பார்க்குறா. ஜேகே பட்டை விட்டுட்டு இருந்திருப்பாரு. ஸோ அந்த கயிறு வந்துட்டு லைட்டாக கீழே வந்திருக்கோம், அது தெரியாமல் காலை வச்சு மிதிச்சிட்டு இருந்திருப்பா. அவரோட பட்டம் பறக்கவே இல்லை. என்னடா பட்டம் பறக்கலைன்னு பார்த்து கயிறையே பார்த்துட்டு வந்தா, அவள் கால் கடியில் இருந்திருக்கும். ஸோ அதனால தான் திட்டிட்டு வந்திருக்காரு. உடனே வந்துட்டு சாரா, ஐயோ இப்போ என்ன பட்டம் தானே பறக்கல, ஏதோ கப்பல் மறக்காத மாதிரி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவளுக்கு கோவம் வந்துச்சு. ஸோ அவளும் அப்படி லைட்டாக கோவமாக பேசுகிறா. ஸோ ஜேகே வந்துட்டு அப்படியே கை நாபிக்கிட்டு அப்படியே இழுத்து மூக்கிலே விட்டுனா பாரு, என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ சாரா, நீ தாண்டா முதல்ல என்கிட்ட சண்டைக்கு வந்தேன், உனக்கு ரெஸ்பெக்டாக பேச தெரியாதா, ஃபஸ்ட் டைம் ஒருத்தவங்களை பார்க்குறேன், அப்படியே அறிவு இருக்கா அது இருக்கான்னு கேட்டு வர, உனக்கு முதல்ல அறிவு இருக்கா, உனக்கு முதல்ல மேனஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி 2 பேத்துக்கு செம்ம சண்டை ஆகிடுது. ஸோ இப்படியே தான் அந்த அன்றைக்கி வந்துட்டு ஒரு மாதிரி சண்டை போட்டுட்டு அங்கே வந்து உள்ள உட்காந்துருப்பா அந்த கேம்புக்குள்ளே. ஸோ பக்கத்தில் கேம்பில் தான் வந்துட்டு ஜேகே இருந்திருப்பார். அப்படியே நைட் ஆகுது. நீங்கள் வந்துட்டு பசங்களை தூங்க வச்சுருப்பீங்க. ஸோ 4 பேர் தூங்கியிருப்பாங்க. அப்படியே வந்துட்டு கேம்பில் அந்த வெளியே வந்துட்டு ஃபயர் கேம்ப் மாதிரி பண்ணியிருப்போம்ல. ஸோ அதில் வந்துட்டு 2 பேரும் நீங்கள் ஜிம்மின் 2 பேர் உட்காந்துருக்கீங்க. ஸோ சாரா அப்போ தான் எழுந்திரிச்சு வெளியே வந்திருப்பா. வெளியே வந்து பார்க்குறப்போ அந்த பக்கம் ஜேகே வந்துட்டு ஃபயர் கேம்பில் தனியாக உட்காந்துருப்பாரு. என்ன நினச்சாலும் தெரியல, அப்படி போய் பக்கத்தில் நிற்கிறா. ஸோ ஜேகே அப்படி மேலே அண்ணாந்து பார்க்குறாரு. 2 பேருக்கும் காலையில் போட்ட சண்டை தான் ஞாபகம் வருது. ஸோ சாரா வந்துட்டு அப்படியே அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு, ஐயோ காலை ரொம்ப சண்டை போட்டால அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நம்ம போயிடலாம் அப்படின்னு நினச்சி இந்த பக்கம் திரும்பியிருப்பான். ஸோ ஜேகே வந்துட்டு, உட்காருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அவளும் வந்துட்டு
ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபயர் கேம்ப் கிட்ட அவள் உட்காந்துக்கிறா. ஸோ இந்த பக்கம் நீங்கள் ஜிம்மின் 2 பேரும் உட்காந்துருப்பீங்க. ஸோ அந்த பக்கம் ஜேகேன்னு சார் உட்காந்துருக்காங்க. நீங்கள் 2 பேரும் வந்துட்டு ஜாலியாக வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறீங்க. என்னென்னா அதாவது சண்டை போடுற மாதிரி தான் பேசிக்குவீங்க. எப்படின்னா எனக்கு வந்துட்டு பையன் தான் வேணும், பொண்ணு தான் வேணும், இன்னும் இந்த பிரச்சனை உங்கள் 2 பேத்துக்கு தீரவே இல்லை. இந்த பக்கம் ஜேகே வந்துட்டு ஆமாம் அது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவள் என்னோட கசின், அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே அவளோட ஃபேமிலி, ஹஸ்பண்ட் அண்ட் குழந்தைங்க அப்படின்னு சொல்கிறா. என்ன காலையிலேருந்து ரொம்ப சண்டை போட்டே இருந்தாங்க அப்படின்னு ஜேகே அவகிட்ட கேட்கவும், ஸோ அவள் வந்துட்டு அதுவா பொண்ணா பையனாங்கிற மாதிரி 2 பேத்துக்கு சண்டை. ஸோ அதுதான் அவளுக்கு பையன் வேணுமா, அவருக்கு பொண்ணு வேணுமா, ஆல்ரெடி 2 வச்சுருக்காங்க, இன்னும் பத்தலை போல், என்னத்தை சொல்ல அப்படிங்கிற மாதிரி அவள் அப்படியே ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறப்போ ஜேகே கேட்குறாரு, ஏன் உனக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லையா, உனக்கு பையன் பிடிக்குமா பொண்ணு பிடிக்குமான்னு அவர் கேட்குறாரு. ஸோ அவளும் வந்துட்டு யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு பையன்தான்ப்பா அப்படின்னு சொல்கிறா. ஸோ ஜேகேன்ட்டு எனக்கு பொண்ணு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. மறுபடியும் சாரா இல்லை பையன் தான் பிடிக்கும், எனக்கு பையன் தான் வேணும் அப்படின்னு கேட்குறா. ஸோ ஜேகேக்கும் வந்துச்சு, ஏய் எனக்கு பொண்ணு தாண்டி பிடிக்கும், பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு ஒரு மாதிரி சண்டை போட்டிருக்காங்க. ஸோ இதுலேயே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு லவ் வந்துட்டு சொல்லாமே ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அப்படியே இவங்க 2 பேரும் ஒரு கப்பல் அண்ட் நீங்கள் 2 பேரும் ஒரு கப்பல். உங்களோட 4 ப்ராடக்ட்டும் வந்துட்டு உள்ளே தூங்கிட்டுருக்கு. ஸோ நீங்கள் 2 பேரும் வெளியே உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஓகே டியர், ஸோ ஹாப்பி எண்டிங் தான். ஸோ ஜேகேக்கும் சாராக்கும் வந்துட்டு ஃபியூச்சரில் கல்யாணம் ஆகிடும். உங்களுக்கு வந்துட்டு ஜிமின் ஆசைப்பட்ட மாதிரி பொண்ணு தான் பிறந்திருக்கு. நீங்கள் இல்லை அப்போ எனக்கு இன்னொரு பையன் வேணும் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்ருப்பீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு ஜிமின் அந்த குழந்தைய வந்து ஹாஸ்பிட்டலில் கையில் எடுத்து அப்படியே பார்த்துட்டு அந்த குழந்தையோட நெத்தியில் வந்துட்டு ஒரு கிஸ் பண்ணுவார். ஸோ இதோட இந்த ஒன் ஷாட் நான் முடிச்சுக்கிறேன் டியர். ஆமாடி இன்றைக்கி வேறு சடனாக கோல்டு போட்டுருச்சு, என்னால் பேசவே முடியல. உங்களுக்கு ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்துட்டு வேறு ஏதாவது ஒன் ஷாட் வேணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் போடுறேன். ஒரு வேளை நான் போட லேட் ஆகிடுச்சுனா கூட நான் மறந்துட்டேன்னு நினைக்காதீங்க. ஏதாவது வீடியோ ஸ்கெடியூல் இருக்கும், இல்லை நான் எதாவது போட முடியாத சுச்சுவேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஆனால் வந்துட்டு நீங்கள் ஒரு வீடியோ வேணும், அதாவது ஒரு ஒன் ஷாட் வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை நான் ஸ்க்ரீன்ஷாட் அப்போ எடுத்து வச்சுப்பேன், பார்த்து தான் அப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுப்பேன். ஸோ அதை வந்துட்டு நான் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக போட்டுறேன், ஓகேவா? ஸோ ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நான்